ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? அம்மாக்கு கால் சுளுக்கிருச்சு. அதுக்கு காலை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பியா? சுளுக்கு எடுத்தேன். சுளுக்கு எடுக்க தெரியுமா உனக்கு? யாருக்கு தெரியும்? அப்படியே ஒண்ணு மிதிச்சாலே. பாத்து பாத்து பாத்து. ஐயோ அம்மா. ஐயோ இவர்த்தி. கிறுக்கு தெரியாம எதுக்கடி சுளுக்கு எடுத்துட்டு இருக்க? வலிக்குதுன்னு சொன்னாங்க. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? சும்மா ஏன் வேடிக்கை பார்க்கணும்னு காலை உடைச்சு விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிற பொடு பாவி. மம்மி கூல். போயிரு சொல்லிட்டேன். ஐயோ. சரி சரி இருங்க இருங்க, சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும். எங்க அப்பாக்கெல்லாம் சுளுக்கு வந்தா நான் தான் எடுத்து விடுவேன், தெரியும்ல? முதுகு வலினா என்னதான் மேல ஏறி நிக்க சொல்லுவாரு. அப்படிதான் அவரு போய் சேர்ந்தாரு. மாதாஜி, என் மேல ஏன் இப்படி ஒரு பழிய போடுறீங்க? சரி சரி சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க ரெண்டு பேரும். இதுக்கு வேற மாதிரி தான் பண்ணணும். ஏய் எந்திரி நீ, ஆ? எந்திரி எந்திரின்னு சொல்றேன்ல. எந்திரி. ஐயோ. ஐயோ தம்பி. அத்த கால் எடுத்து என் மேல வைங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் தம்பி, வேணாம், ஒண்ணும் இல்ல. அட, இதுல என்ன அத்தை? ஐயோ அதெல்லாம் வேணாம் தம்பி. அவன் மேல எப்படி வச்சீங்களோ அதே மாதிரி நீங்க வைங்க, ஒண்ணும் இல்ல. வேணாம், பரவாயில்ல தம்பி, ஒண்ணும் இல்ல. அட, என்னத்த நீங்க வேணாம் கால் தம்பி, விட்டுருங்க. ஐயோ, ஒண்ணும் இல்ல சொன்னா கேளுங்க தம்பி. ஒண்ணும் இல்ல. டாக்டர் சார், நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? ஒரு நேரம் அப்படியே கம்முன்னு இருக்கணும். அத்த ஒன்னும் இல்ல, லைட்டா கால் அப்படி அசிச்சிங்கன்னா ஐயோ. விளக்கண்ண ஆ? விளக்கண்ண போய் விளக்கண்ணை எடுத்துட்டு வா. ஓ ம். அட போய் எடுத்துட்டு வான்ற மச மசம் நிக்கிற. எடுத்துட்டு வாடி. ஐயோ. தம்பி தம்பி, பொறுமையா. ஆ, இந்த விரல்லாம் கொஞ்சம் நீ விட்டா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதெல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட். விளக்கெண்ண. இல்ல இல்ல, அது விளக்கெண்ணன்னு சொன்னேன். அப்படியே மெதுவா எந்திரிங்க, எந்திரி, பாத்து மெதுவா. மெதுவா போணுங்க. அப்படியே நடங்க. ஐயோ அம்மா. பாத்து. ஓகே, அவ்வளவுதான். நல்லா கேட்டுச்சு தம்பி, சூப்பர் தம்பி. இன்னும் என்னெல்லாம் திறமை கையில வச்சிருக்கீங்க? அதெல்லாம் இருக்கு. ஆனா இனிமே ஏதாவது பிரச்சனைன்னா இந்த மாதிரி போலி டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. குமர் அண்ணன் வந்துட்டாரு. வாணே. சாரி நிவினே, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கடையில கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதான். ஏங்க இங்க என்ன இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கோம், சாரி கேட்டுக்கிட்டு. அண்ணே, நம்ம இங்க எதுக்கு மீட் பண்ணிருக்கோம்னு கெஸ் பண்ணு. எதுக்கா இருக்கும் தெரியல நிவினே. ஒரு சிறப்பான சம்பவம் ஒண்ணு பண்ண போறோம். என்ன சம்பவமா? சரக்கடிக்க போறோமா? வேண்டாம் நிவினே,
என் பொண்டாட்டி வேற திட்டுவா. அண்ணே சம்பவம்னாலே சரக்கு அடிக்கிறது தானா? என்னன்னு சொல்லட்டுமா? சாரதா அத்தையோட கொடைக்கானல் வீட்டை உங்களுக்கு திரும்ப மீட்டு தர வேண்டாமா? அதான் வக்கீல்லாம் பாத்துருக்கோமே. இந்த மாதிரி சிவில் கேஸ் எல்லாம் வருஷக்கணக்கா கோர்ட்ல இழுக்குண்ணே. அப்புறம் பசுபதி டெக்னிக் தான். அந்த ஆளோட டெக்னிக்கை வச்சு அந்த ஆள்கிட்ட இருந்து நம்ம வீட்டை மீட்டு எடுக்கிறோம். அவரு டெக்னிக்னா அவர் என்ன செய்வாரு? அடிப்பாரு, வதைப்பாரு, ஆளை கடத்துவாரு. அது எப்படி நம்ம செய்ய முடியும்? செய்யணும் பிரதர், செய்யணும். அப்போ பசுபதியை கடத்த போறோமா? அவரல்ல, அவரோட பையனை. அவன் எங்கேயோல இருக்கான். ஏதோ லண்டனோ அமெரிக்காவோ. அவன் பேரு கூட ராகவ். ம். அவனை எங்க இருந்து போய் நம்ம கடத்த போறோம்? லண்டனுக்கா? எலியே பூனையை தேடி வருதுன்னு. எலி பூனைய தேடி வருதா? புரியலையே நிவினே. அண்ணே அவன் இங்க வரான். ஓ, அவன் நாளைக்கு காலையில இங்க வரான். ஒரு நாள் பகல் சென்னையில இருந்துட்டு நைட்டு தான் ஃப்ளைட்ல மதுரை போறான்ல. யா. அந்த கேப்ல அந்த பொடியை தூக்குறோம். என்னவோ ஒரு ஆர்வமே இல்லாம சொல்லிட்டு இருக்க? ஏதோ சாப்பிடறதுக்கு கூப்பிடுற மாதிரியா சொல்ற? கடத்தலை பத்தி சொல்ற, ஆர்வம் உடனே வந்துருமா? யாரு உன்னோட ஐடியாவா? சாச்சா கடத்துற ஐடியா என்னோடது தான். ஆனா அவன் இங்க வர்றதா சொன்னது நிவின். யா. அத்தை என்கிட்ட வீட்டை பத்தி ரொம்ப கவலையா சொல்லிட்டு இருந்தாங்க பிரதர். அதுக்கப்புறம் தான் பசுபதி பையனை பத்தி நிவின் கிட்ட விசாரிச்சேன். பார்த்தா அவனே வரானா? அப்புறம் என்ன? உனக்கு எப்படி தெரியும்? ராகினி சொன்னாலா? அவ கூட இன்னுமா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, எங்க அம்மா தான் நியூஸே சொல்லுச்சு. ஓ அப்படி. சரி, அவனை கடத்தி என்ன செய்ய போறோம்? என்ன வேணா செய்யலாம் பிரதர், நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்? அவனை தூக்கி வச்சுக்கிட்டு 4 விட்டோன்னு வையேன், அவங்க அப்பன் தன்னால கிளம்பி வந்துருவாங்கிறது விஜயோட ஐடியா. யோசிச்சு பார்த்தேன், கரெக்ட் தானே? அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஓ சூப்பரு. உங்களை முதல்ல பார்த்தப்போ என்னடா பெங்களூர் தக்காளி மாதிரி டக்கரா இருக்காரேன்னு பார்த்தேன். பிசினஸ் பண்றீங்க எம்டின்லாம் சொன்னப்போ வாயை பொளந்து பார்த்தேன். ஆனா நீங்க என்னடானா இப்ப ஆள் கடத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன என்னெல்லாம் பார்த்தா பிறந்ததுல இருந்து ஆள் கடத்துற மாதிரி இருக்கா என்ன? டேய், நீ என் கல்யாணத்துக்கு என்ன வீட்டுல இருந்து கடத்தணும் வந்தானடா. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. இது உங்க கல்யாணத்துக்கு உங்களையே கடத்தினாப்லையா? இது என்ன கதை? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை பிரதர், அது அப்புறம் சொல்றேன். அப்போ ஒட்டு மொத்தத்துல இந்த குடும்பத்துல ஒருத்தர் கல்யாணம் கூட உருப்படியா நடக்கல. அதான் நர்மதா இருக்கால, நர்மதாவுக்கு சிறப்பா பண்ணி வச்சிருவோம். நீங்க எப்படி ரவுடி மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு ஆளை தூக்குறீங்க? அத சொல்லவே இல்ல. நாம என்ன ஆயுதம் எடுக்கணும்னு நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறாங்கிறது கேள்விப்பட்டது இல்லையா? இத சொன்னது யாரு? விஜயகாந்தா? இல்லையா? இல்ல. அப்போ எம்ஜிஆரா? பிரதர் இல்லையா? ஏன் பிரதர்? அப்போ விஜயா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சரி விடுங்க, என்ன பிளான்? காலையில ஏர்போர்ட்ல இருந்து கார்ல